ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் கறிச்சக்கை ஃப்ரை எப்படி பண்றேன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு கறிச்சக்கை எடுத்துருக்கிறேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். அவியல் வைப்போம்ல அந்த மாதிரியும் கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மியா கட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரை பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் ஒல்லியா தான் கட் பண்ணணும். இது என்னன்னா கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பாத்திரத்துல அடுப்புல வேக வைக்க போறேன். இது இப்ப அவியல் இல்ல கறிச்சக்கை மசால் கறி வைக்கணும்னா நம்ம குக்கர்ல வேக வச்சிடலாம். இது வந்து ஃப்ரை ஆனதுனாலதான் நான் அந்த பாத்திரத்துல வேக வைக்கேன். ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, குழஞ்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து சிக்கன் மாதிரியே இருக்குங்க. சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்கும்? இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. மாலை போட்டிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும். மஞ்சள் பொடி போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துல சக்கை வெந்துடும். ஏன்னா இப்பவும் சொல்றேன், ரொம்ப வேக விட்டுறது குழஞ்சுன்னா ஃப்ரைக்கு நல்லா இருக்காது. ஒரு ஒரு 75% வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுங்க, அந்த அடுப்புல இருந்து இறக்கி அந்த தண்ணியை ஊற்றி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால், ஏன்னா மஞ்சள் பொடி வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சிருக்கோம். பெப்பர் பொடி, பெப்பர் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாவே போட்டுருங்க. சரியா? பெப்பர், இஞ்சி பூடு பேஸ்ட். எதுக்குன்னா சக்கை பாத்தீங்களா, கேஸ் டபுள் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதுதான். எந்த சக்கைனாலும் அதுல கேஸ் டபுள் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட் ஒரு பிஞ்சு தான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால நீங்க உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா ரொம்ப ஆச்சுன்னா சாப்பிட முடியாது நம்மளுக்கு. வேற எதுவும் நம்ம அதுல பண்ணவும் முடியாது. உப்பு கூடுதல் ஆயிட்டுன்னா குறைக்க நம்மளால முடியாது சக்கையில. அதனால பார்த்து போடுங்க. இப்ப நல்லா கை வச்சு விரசி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி விரசுங்க. சரியா? ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா விரசுங்க. ஏன்னா கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அது கட்டையே ஆயிடக்கூடாது. அதனாலதான் இப்படி நல்லா விரசி விட்டுருங்க. இது இந்த ரச சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஃப்ரை. இப்போ அந்த நம்ம வேக வச்சிருக்க சக்கையை தூக்கி அதுல போட்டு நல்லா விரசி வச்சுக்கோங்க. நான் இப்போவும் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்க்கு விரசுறப்ப நீங்க கையை வச்சுதான் விரசணும். ஏன்னா சிலவங்க ஸ்பூன் வச்செல்லாம் விரசுவாங்க. அப்படியெல்லாம் விரசாதீங்க. கையை வச்சாதான் நம்ம அந்த ஈவனை எல்லா இடம் கரெக்டா அப்படி உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்ம கையை வச்சே கொஞ்சம் இதா விரசி விட்டதான் நல்லா இருக்கும். சரியா? நல்லா விரசி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சரியா? அப்பதான் அந்த உப்பு காரம் எல்லாம் அதுல அந்த சக்கையில பிடிச்சிருக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்டா இவ ஒரே சக்கையா போடுற அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டுல நாங்க யாருமே சக்கை விரும்பி சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் தான் சக்கை சாப்பிடுவோம். பின்ன என்னன்னா, இப்போ அந்த ஒரு அக்கா வருவாங்களா, கொண்டு வருவாங்களா, அதனால தான் வாங்குறது. இப்போ வந்து வானொலி அடுப்புல வச்சுக்கோங்க. வச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த சக்கை விரசி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அத ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப முருகணும்னு கிடையாது. சரியா? ரொம்ப முருகி வரணும் அந்த இது கிடையாது. ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்கோங்க. ஒண்ணு ஒண்ணா போட்டு அப்படியே விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க. சரியா? சக்கை சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு அதிசயம்னா, என் பையன் சாப்பிட்டாமா, சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வேற சொன்னான். சக்கையா அவனுக்கு பிடிக்காது, ஃப்ரை வேறையா சிக்கன் மாதிரி இருந்தா சாப்பிட்டான். நல்லா இருக்குங்க, வச்சு பாருங்களேன். இப்ப எல்லாம் கார்த்திகை மாசம் மாலை போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வச்சு செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கும். சுள்ளுன்னு வேற இருக்குமா. இப்போ ஃப்ரை ஓகே ஆயிட்டு ஒரு பவுல்ல எடுத்துருவோம். அதை இப்போ கறிச்சக்கா ஃப்ரை ரெடி. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.